ஏபிசின்னு 5 ஸ்கூல் இருக்குது. அதில் சொல்லியிருக்காங்க ஏசின்னு சொல்லி 2 ஸ்கூலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு சொன்னால் இது சாரி, அப்போ இது கிராஜுவேட்ஸ் இல்லையா? கிராஜுவேட்டுக்கு ஜி போடுறேன், கிராஜுவேட் பார்ப்போம். இதில் ரெண்டையும் பார்த்தீங்க, இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. அதை கவனிச்சுக்கணும். அது அந்த 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 இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ அடுத்து சொல்கிறாங்க சிடி என்பது உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வரும் 2000க்கு குறைவான மாணவர்களை கொண்ட இப்போ நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பாடசாலை. ஆனால் 2000க்கு குறைவான மாணவர்களை கொண்டிருக்குது, கூட இல்லை. 2000க்கு குறைவானதுக்கு இந்த அடையாளத்தை போடுறேன். நம்ம ஷார்ட்டாக தகவல் எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஇ இன்னும் 2 பாடசாலைகள் இருக்குது. பிஇன்னு சொல்லி இன்னும் 2 பாடசாலைகள். மொத்தமாக இதில் 5 பாடசாலை தானே, 2 தடவை சி வர்றதெல்லாம் 6 வருது. இது பிஇ என்பது 1000க்கும் 1000க்கு இடைப்பட்ட. அப்போ இதில் பிரச்சனை இல்லாமல் 1000க்கும் 1500க்கும் இடைப்பட்ட தான் இருக்குது. ஓகே ஓகே, அதை நம்ம இதை இப்படி மார்க் பண்ணிக்கொள்வோம். இந்த அடிப்படையில் தான் பாடசாலைக்கு தரப்பட்டிருக்குது. இப்போ கேட்கப்பட்ட கேள்வின்னு சொன்ன முதலாவது கேள்வி, பட்டதாரி ஆசிரியர்களை உடையதும் உயர்ந்த பாரம்பரியங்களையும் பேணி வருவதும் 1200 மாணவர்களை உடையதுமான பாடசாலை எது என்பதுதான் கேள்வி. யாராவது கண்டுபிடிச்சிங்களா ஆன்சரை? என்னன்னு சொன்னால் இதில் ஏசி என்பது உங்களுக்கு நல்லா விளங்குது, பட்டதாரி ஆசிரியர்களுடைய கலவன் பாடசாலை. சிடி என்பது உங்களுக்கு விளங்குது, ஓகே. 2வது சிடியில் தான் சொல்கிறது. அதில் 2வது இன்னொரு விஷயம் இருக்கு, 1200 மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 1200 மாணவன் சொல்லும்போது நமக்கு இங்கே பிஇ வராது. அப்போ பிஇ என்பது வராது. இந்த ஏசி அல்லது சிடி தான் வரப்போகுது. அது 2வது உயர்ந்த பாடசாலை என்பதால் இந்த 2 இடத்துலையும் சி இருக்கிறதால, ஸோ அப்போ சியில் 2000க்கு அந்த 1200 மாணவர்களுக்கு மேலேயும் இருக்குது, உயர்ந்த பாரம்பரியம் கொண்டதாக இருக்கிறதால சி என்பது தான் சரியான ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே போல் 2வது கேள்வி நம்ம பார்ப்போம், குயிக்காக போவோம். உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வரும் 1800 மாணவர்களை உடையதுமான பாடசாலை. ஓகே, ஒரு ஆள் டின்னு சொல்லியிருக்காரு, சஜிந்தன். பாபம் வினோஷினியும் டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வரும் பாடசாலைன்னு சொல்லும்போது 1800 சொல்லியிருக்காங்க இல்லை, சிம்பிளாக நமக்கு விளங்குது. அப்போ இந்த இடத்துல 2வது சிடியில் தான் அப்போ டி வரப்போகுது. ஸோ இதுக்கும் சரியான ஆன்சர் டி. வெரி குட். ஓகே, அதே போல் 3வது கேள்வியும் பார்ப்போம். அதே பேராகிராஃப். இந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு பேராகிராஃபை தந்து போட்டு இதை நம்ம இங்கிலீஷில் கம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ரிஹென்ஷன் சொன்னால் கிரகித்தல். தரப்பட்ட பந்தியை அதில் வச்சு சில விஷயங்களை நம்ம கிரகிச்சு சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதா இந்த மாதிரி கேள்விகளில். ஓகே, இப்போ 3வது கேள்விக்கு ஏன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கேள்வியை வாசிக்கல. ஓகே, பரவாயில்ல. உயர்ந்த பாரம்பரியங்களை பேணி வராததும், இதில் இந்த வேர்டு முக்கியம், வராததும் 2500 மாணவர்கள் இல்லையா? 2500 மாணவர்களை உடையதுமான கலவன் பாடசாலை இருக்கு. இதில் 2500 மாணவர்கள் எந்த இதுவுமே இங்கே தரல. அப்போ இங்கே தரலன்னு சொல்லும்போது நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டிய விட ஓகேயா? ஓகே, ஜோகிதா ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏ பார்ப்போம் இல்லையா? அப்போ ஏன்னு சொல்லும்போது ஒரு கலவன் பாடசாலை, இதில் மாணவர்கள் தொகை தரப்படலை என்பதனால நம்ம என்ன செய்யலாம், அது 2500 மாணவர்கள் அந்த ரீதியில் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அப்போ கலவன் என்ற சொல்லும், அப்போ இங்கே மாணவர்களை தொகை தரப்படாததால் அப்போ நமக்கு சி என்பது இதுக்குள்ளே வாரதால் அப்போ இந்த இடத்துல சி வராது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். வெரி குட்.